அன்பானவர்களே, கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கொண்டாடின நாம் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையின் தொழுகையை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற நல்ல ஆண்டவரே, என் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற இறைவனே, எங்களுக்காக விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகத்தில் பிறந்தவரே, இந்த கர்த்தாவே, மாதத்தின் 27ஆம் நாளுக்காகவும் தொழுகை நாளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தினுடைய கடைசி தொழுகை நாள், இந்த நாள் வரையில எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தவர், இனிமேலும் வருகிற நாட்களிலும் ஆண்டவர் இம்மானுவேலராய் எங்களோடு இருந்து நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கின்றோம். இம்மட்டும் உதவி செய்த எபினேசரே, இனிமேலும் என்னுடைய வாழ்க்கையில நீர் உதவியாய் இருக்க வேண்டிய ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த 2020ஆம் ஆண்டை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம், திரும்பி பார்க்கின்றோம். எத்தனையோ மக்களை பலி வாங்கிய இந்த ஆண்டு, எத்தனையோ நாடுகளில ஆண்டவரே மக்கள் பசியும் பட்டினியுமாய் மாற்றிய ஒரு ஆண்டு. இது ஏன் ஆண்டவரே என்று நாங்கள் உம்மிடத்துல கேள்வி கேட்டு தர்க்கம் செய்ய முடியாது. ஆனால் இவைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த வரலாற்று நிகழ்வுகளின் வழியாக ஆண்டவர், இந்த கொரோனா வைரஸ் வழியாக கூட நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர், உறவாடி கொண்டிருக்கிறீர் என்பதை நினைத்து ஆண்டவரை இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, என்றாலும் கூட இந்த நோய் தொற்றிலிருந்து எங்களை நீ ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். முதலாவது அதற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமான தொழுகையை கர்த்தர் ஆசீர்வதியும். சங்கீதக்காரன் சொல்கிற பிரகாரமாக ஆண்டவரை பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ளவும், நாமத்தை துதிக்கவும், போற்றவும், பாடவும், வாழ்த்தவும், வணங்கவும், உடைய இறை வார்த்தையை கேட்கவும் விசேஷமாய் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளிலே கர்த்தாவை விசேஷமாய் எங்களுடைய அருமையான உடன் ஊழியரும் அன்பு சகோதரமாக இருக்கிற அருள் திரு சுகுமார் ஐயருடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். தன்னுடைய 2வது மகன் ஆண்டவர் ஜாய்சனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற நேரத்தில் மகனை ஆண்டவரின் தாயின் கருவில உருவாக்கும்படி ஆண்டவரை தந்து பயிற்சியை அழைத்தவர். இந்த நாளில மகனை ஆண்டவரை ஞானஸ்நானத்தின் வழியாக உம்முடைய மந்தைக்குள்ளாய் சேர்த்து கொள்ளும்படியாகவும் பரலோகராஜ்யத்தினுடைய பிரஜையாக சேர்த்து கொள்ளும்படியாக இந்த வேலூர் கிறிஸ்து லுத்தரன் திருச்சபையில ஞானஸ்நானம் பெறுகிற இந்த நிகழ்வை ஆண்டவரை கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமாய் இந்த ஆராதனையில ஆண்டவரை சிறப்பு விருந்தினர்களாக ஆண்டவரை அழைக்கப்பட்டு வந்திருக்கிற என்னுடைய மூத்த போதக பிதாக்கள், ஆம்பர் சபை சங்கத்தில் ஆண்டவரை தலைவர்களாக இருந்த 3 போதக பிதாக்கள் வந்திருப்பது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அருள் திரு எல்லப்பனார் அவர்களுக்காக, அருள் திரு துரேசர் அவர்களுக்காக, அருள் திரு விட்ராய் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். 3 பேரும் சபை சங்கத்தில் தலைவர்களாக இருந்து எங்களை வழிநடத்தினவர்கள், ஆண்டவர் எங்களை உருவாக்கியவர்கள், சபை சங்கத்தை மக்களை வழிநடத்தினவர்கள், நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அவர்கள் வழியாக உம்முடைய இறை வார்த்தைகளையும் ஆண்டவரை இந்த ஆராதனையில ஞானஸ்நான நிகழ்வையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தாரும். இதில் பங்கு பெற்றிருக்கிற சுகுமார் ஐயருடைய அன்பான துணையார் பிள்ளைகளுக்காக, ஐயருடைய பெற்றோர்கள், ஐரம்மாவுடைய பெற்றோர்கள், உறவுகளுக்காக, அவர் அழைத்திருக்கிற அழைப்பின் பேர்ல வர இருக்கிற மக்களுக்காக, அவர் பணியாற்றி கொண்டிருக்கிற ஆண்டவர் செம்பேடு போதகத்தில் இருக்கிற செம்பேடு, சேனூர், பலவன் சாத்துக்குப்பம், சிறுகாஞ்சி சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் ஆசீர்வாதம். அதே போல எங்களுடைய வேலூர் கிறிஸ்து லுத்தரன் திருச்சபையின் பொறுப்பாளர்களையும் சபையாரையும் பாடல் குழு இசைக்கருவிகளை வீட்டுகின்றவர்கள் எல்லாரையும் ஆசீர்வாதம். இப்படிய போத பிதாக்களுடைய ஆண்டவரை ஐரம்மாக்கள் வந்திருக்கிறாங்க. குறிப்பாக திரு விட்ரையருடைய அன்பு துணையார் ஐரம்மா வந்திருக்கிறாங்க. நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வாதம். இன்னமாக ஆண்டவரை வந்திருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் பொறுப்படுத்தி ஆசீர்வதியும். அடையனுடைய குடும்பத்தாரையும் நீர் வழிநடத்தும். இந்த நாள் ஆராதனை உமக்கு பிரியமாய் அமைய கர்த்தர் கிருபைத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எழுந்து நின்று நாளுக்குரிய சங்கீதம் 111வது சங்கீதத்தை முறையாய் படிப்போம். பாடல் புத்தகத்தில் 200வது பக்கத்தில் இருக்கிறது 111வது சங்கீதம்.
அல்லேலுயா. நேர்மையானவர்கள் சங்கத்திலும் சபையிலும் கர்த்தருக்கு என் முழு இருதயத்தாலும் நன்றி செலுத்துவேன். கர்த்தரின் செய்கைகள் மகத்தானவைகள், அவைகளில் பிரியம் கொள்ளுகிற யாவராலும் ஆராயப்படுகிறவைகள். அவர் செய்வதெல்லாம் மகிமையும் மகத்துவமுமே. அவர் நீதி என்றென்றும் நிலை நிற்கும். அவர் தமது அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் ஒருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைப்பார். புறஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது செய்கைகளின் வல்லமையை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமே. அவர் கட்டளைகள் எல்லாம் மாறாதவைகள். அவை என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நிலையானவை, உண்மையும் நேர்மையுமாய் செய்யப்பட்டவை. அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவர் நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அவர் கட்டளையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ் என்றென்றும் நிலைக்கும். ஆமேன். முதல் பாடலை பாடுவோம். 154வது ஞான பாடல். Morai
குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்றெழுதுமர்களாய் சேர்ந்து நமது பாவங்களை அவர் கரைக்க ஏற்று அவைகளை மன்னிக்க நமது ரட்சகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போவாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையோ பூமியை உண்டாக்கினவர் அவரே. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவல்லவர்களும் தீட்டுள்ளவருமாய் இருக்கிறோம் என்றோம். மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடுக்கலும் போக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணித்து ஒப்புக் கொடுத்த உமது ஒரே பேரான குமாரனின் நிமித்தம் எங்களுக்கு வேண்டி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுடர்களில் கொள்ளும்படி உம்மையும் உம்முடைய சித்தத்தை அறியாமையாகவும் உம்முடைய வசனத்தின் உண்மையான கீழ்ப்படிதலையும் பரிசுத்த ஆவியைக் கொண்டு எங்களை அறியப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்புடுத்து நிமித்த பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களுக்கும் கடவுளின் பிள்ளைகளாம்படி அதிகாரம் கொடுத்து அவர்கள் தமது பரிசுத்த ஆவியை தந்தருள வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாச முடிவினால் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு பிந்தின ஞாயிறு பக்கம் 75வது பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப வாக்கியத்தை நாம் பாடுவோம். ஓமது சாட்சிகளில் மிகவும் உண்மை உள்ளவை. யெகோவா நித்திய காலங்களாக பரிசுத்தமே உமது ஆலயத்தை அலங்காரம். உமது சிங்காசனமும் பூர்வ முதலே நிலையை பெற்றது. நீர் அநாதியாய் யெகோவா அரசாளுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டு இருக்கிறார். யெகோவா வல்லமையை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். பூமி அசையாதபடி நிலைத்திருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்போதும் எப்போதுமான யுகாயுகமும்
உமக்கு மகிமை. பூமி மனிதருக்கு சமாதானம், அவர்கள் பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மையப்படுத்துகிறோம், உம்முடைய மகிமையை உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் நாட்டுக்குட்டியே, பிதாவே சூதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவே மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராய் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரும் அதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, உமது நேசகுமாரின் நாமத்தினால் நாங்கள் நற்கரிகளின் பெருகும்படி எங்கள் செய்கைகளை உமக்கு பிரியத்தின்படி நடத்த வேண்டும் என்று உமோடு பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவாய் என்றெடுக்கு பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமை வேண்டி கொள்ளுகிறோம். கிறிஸ்து பிறந்த பண்டிகைக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறாகிய இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் முதல் 62ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் வரை. ஏசாயா 61ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் தொடங்கி 62ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் வரை. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்து இருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய் என்பதே இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்து பிறந்த திருநாளுக்காக பின்வரும் முதலாம் ஞாயிறு வாசிக்கப்பட்ட நிருப பாக்கியம்
அது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை. கலாத்தியர் 4 முதல் 7 வரை. நாம் புத்திர சுவிகாரத்தை உடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது இஸ்ரேலிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கப்படியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே இல்லாமல் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருப்பாய். இன்றைக்காக வாசிக்கப்பட்ட நிருப பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்து பண்டிகைக்கு பின் வரும் முதலாம் ஞாயிறான இன்றைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 40 முடிய. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் நியாய பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற்பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதெனப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்த பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விடுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருவிப்போம் என்றான். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமான முதல் 70 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ஆமேன், ஆமேன். இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கிய பகுதி வாசித்து முடிந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து பிறந்த நாளை நான் இந்த ஆண்டு மிக விமர்சனமாய் கொண்டாடவில்லை என்றாலும் கொண்டாடினோம். பண்டிகை முடிந்த இந்த நாளிலே கர்த்தருடைய திருநாளிலே அவருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த நாள்
ஒரு விசேஷமான நாள் என்னவென்று சொன்னால் 2020 ஆண்டின் கடைசி சண்டே, லாஸ்ட் சண்டே ஆஃப் 2020 இல்லையா? இந்த 2020ல ஃபர்ஸ்ட் சண்டே எத்தனை பேர் நம்ம பார்த்தோம் இங்க இருக்கிறவங்க? லாஸ்ட் சண்டே எத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கிறோம்? இனி வரும் நாட்களிலே எப்படி இருக்க போகிறோம் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரே நம்பிக்கை, இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நம்முடைய விசுவாசத்தை நம்ம நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர் தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தங்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நம்முடைய உடன் ஊழியரும் நம்முடைய திருச்சபையிலே பல ஆண்டுகளாக போதவராக பணியாற்றியும் இப்பொழுது செம்பேடு போதக வட்டத்திலே போதவராக பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் திரு சுகுமார் ஐயருடைய 2வது மகன் இவன் ஜாய்சனுக்கு இப்பொழுது ஞானஸ்நானம் நிகழ்வு நடைபெறுகிறது. ஆகவே 407வது ஞான பாடலுடைய சில கவிகளை நாம் பாடி ஞானஸ்நான நிகழ்வுக்குள்ளாய் கடந்து செல்லாம். இதற்காக நம்முடைய சபை மக்கள் ஜப நிலையில இருக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். 407வது ஞான பாடம். தம்மண்டை வந்த பாலரை ஆசீர்வதித்த ரட்சகர் இப்போதும் சேருவர்களை அழைக்க தயவுள்ளவர். குழந்தைகளுக்காகவோ மரித்துயிர்த்த ஆண்டவர் சிறந்த நன்மை வரமோ தர காருண்யமுள்ளவர். ஆயேசுவே பிள்ளையை அழைத்து ஏந்தி அருளோ அளவில் ஆசீர்வாதத்தை அன்பாக கதிரட்சியோ. இப்பொழுது ஞானஸ்நான நிகழ்வு நடைபெற இருப்பதினாலே நம்முடைய வேலூர் கிறிஸ்துலுத்தரன் திருச்சபையுடைய தலைவர், செயலர், பொருளர், உதவி பொருளர் முன்பாக வரும்படி முன்பு அழைக்கிறேன். போதகருடைய குடும்பம், குழந்தை முன்பாக வரும்படி அழைக்கிறேன். ஞானம் பெற்ற நம்முடைய போதக பிதாக்கள் அருள் திரு விக்ஷயர் அவர்களும் அருள் திரு தரேசர் அவர்களும் இந்த நிகழ்வை நடத்தி கொடுக்கும்படி நான் உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். பொறுப்பாளர்கள், ஞான பெற்றோர், பிள்ளையின் பெற்றோர் முன்னதாக வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, ஆதாம் பாவத்தில் விழுந்த காலம் முதல் எல்லா மனுஷரும் பாவத்தில் உற்பவித்து பிறந்து கடவுளுடைய கோவாக்கனின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்றும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை மீட்டு ரட்சிக்காவிட்டால் நித்திய அழிவுக்குள்ளாவார்கள் என்றும் கடவுளின் திருவசனத்தினால் அறிந்து கொள்கிறோம். இந்த குழந்தை ஜென்ம சுவாபப்படி பாவம் நிறைந்து கடவுளின் கோவாக்கினை இருக்கிறது என்றும் இரக்கங்களின் பிதாவாகிய கடவுளோ முழு உலகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்த்து வளர்ந்தோரை மாத்திரமல்ல சிறு பிள்ளைகளையும் பாவம், மரணம், நித்திய ஆக்கினையிலிருந்து மீட்டு ரட்சிக்கும்படி தாம் வாக்களித்தபடியே தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஆண்டவர் தாமே சிறு பிள்ளைகளை தம் அண்டை கொண்டு வர கட்டளையிட்டு
அவளை அன்பாய் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார். ஆதலால் நீங்கள் கிறிஸ்து அன்பினால் ஏவப்பட்டு இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் செய்து இதை ஆண்டவராக இயேசுவிடம் கொண்டு வந்து இதன் பொருட்டு பாவ மன்னிப்புக்காகவும் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குரிய கிருபைக்காகவும் ரட்சிப்புக்காகவும் மன்றாட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள நமது ஆண்டவர் இந்த அன்பின் செய்களை தயவோடு கண்ணோக்கி நமது ஜெபங்களை நிச்சயமாய் கேட்டருள்வார் என்று சந்தேகமின்றி அறிவீர்களாக. அன்றியும் நமது ஆண்டவர் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷ கடைசி அதிகாரத்தில் தமது சீடரிலும் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீடராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக அவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்க கட்டளையிட்டிருக்கிறபடியினாலும் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷத்தின் கடைசி அதிகாரத்தில் விசுவாசமுடையவனாய் ஞானஸ்நானவன் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று வாக்குதத்தம் கொடுத்திருக்கிறபடியினாலும் ஆண்டுடைய பரிசுத்த அப்போஸ்தலர் இந்த வாக்குதத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு உரியது என்றும் ஞானஸ்நானம் நம்மை ரட்சிக்கிறது என்றும் எழுதியிருக்கிறபடியினாலும் நீங்கள் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் வாக்குதத்தத்தில் நம்பிக்கை வைத்து இந்த பிள்ளை அவர் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி இதை கொண்டு வந்திருக்கிறது தகுதியானதே. ஞான பெற்றோர்கள் இப்பொழுது பதில் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த குழந்தை திரீகை கடவுளின் நாமத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் கொடுக்கப்பட போகிறது. கிறிஸ்துவ சபை திரீகை கடவுளில் வைக்கும் விசுவாசத்தை நீங்கள் இத்திரு செயலினால் அறிக்கையிடுகிறீர்கள். கிருபையின் எத்தனமாகிய திரு ஞான ஸ்நானத்தினால் இந்த குழந்தை மெய்யான கடவுளில் வைக்கும் விசுவாசத்தை உடையதாகி பிசாசையும் அதன் பொல்லாத செய்களையும் விட்டு விடுகிறது என்று ஞான பெற்றோர்களாகிய நீங்கள் இதற்கு பதிலாக பகிரங்கமாக சாட்சி கொடுப்பது தகும். அன்றியும் இந்த குழந்தை ஞானஸ்தானம் பெற்ற பின்பு இது எப்பொழுதும் உங்கள் ஜெபங்களில் நினைக்கவும் இதை ஞானஸ்தானத்தை இதற்கு நினைப்பூட்டவும் கடவுளை மெய்யறிவிலும் அவருக்கு பயப்படும் பயபக்தியிலும் வளர்க்கப்படுவதற்கு வேண்டிய ஆலோசனைகளையும் உங்களால் இயன்ற அளவு விசேஷமாய் இது தன் பெற்றோரை இழந்து போனால் அழித்து வர வேண்டும். அப்படி செய்ய நீங்கள் மனதாய் இருக்கிறீர்களா? பிள்ளையே, நீ கிறிஸ்துனாலே மீட்கப்பட்டது அடையாளமாக சிலுவையின் குறியை நெற்றிலேயும் மார்பிலேயும் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமேன். ஞானஸ்தானத்தினிலேயும் அதன் மூலமாகவும் கடவுள் இந்த பிள்ளைக்குள் நடப்பிக்கிறவைகளுக்கு அடையாளமாக நான் இப்போது இதனிடம் கேட்கும் கேள்விகளுக்கு நீங்கள் இதன் பிரதிநிதிகளாக இதற்கு பதில் சொல்லும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளையை, நீ பிசாசையும் அதன் எல்லா கிரியைகளையும் அதன் எல்லா வழிகளையும் விட்டு விடுகிறாயா? அப்படியானால் விட்டு விடுகிறேன் என்று சொல். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வல்ல பிதாவாகிய கடவுள் விசுவாசிக்கிறாயா? அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா? இவர் பரிசுத்தாவினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னி மரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாதனுக்கு பாடுபட்டு சிலுவையில் அறைவிண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்று விசுவாசிக்கிறாயா? பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிந்து உயிர் எழுந்தார் என்று விசுவாசிக்கிறாயா? பரத்துக்கு ஏறி சர்வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பசில் விற்றிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறாயா? அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார் என்று விசுவாசிக்கிறாயா? பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறாயா? பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்ததிலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறாயா? இந்த கிறிஸ்துவ லுத்தரன் திருச்சபைக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள உனக்கு மனம் உண்டா? ஈவன் ஜாய்சன், நான் உனக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். தண்ணீரினாலும் ஆவியினாலும் உன்னை மறுபடி பிறக்க செய்து உன் பாவங்களை எல்லாம் மன்னித்த சர்வவல்லமையுள்ள கடவுள் தமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் தமது கிருபையினால் உன்னை நித்திய ஜீவனுக்கு என்று பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். சமாதானம் உன்னோடு இருப்பதாக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வவல்லமுள்ள இரக்கமுள்ள கடவுளே, பிதாவுமானவரே, நீர் உமது சபையை கிருபையாய் காப்பாற்றி அதை பரவ செய்து அருமை பிள்ளை ஈவன் ஜாய்சனுக்காக உடைய பாதப்படியில் வருகிறோம். கர்த்தர் ஞானஸ்தானத்தினால் மறுஜனனத்தை கொடுத்து உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் அவைகளாகவும்
உமது பரம ராஜ்யத்தின் சுதந்திரவாதிகளாயும் ஆக்கினதற்காக உமக்கு நன்றி செலுத்தி துதிக்கின்றோம். இப்பொழுது உம்முடைய பிள்ளையாக இருக்கிற அருமை ஆண்டவரே யோவான் ஜாய்சன் உமது திருநாமம் மகிமைக்கென்று தெய்வ பக்தியாய் வாழ்ந்து வரத்தக்கதாக உமது விருப்பத்துக்கு உண்மையாய் வளர்க்கப்படுவதற்கும் கடைசியில் பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வாக்களிக்கப்பட்ட பரம சுதந்திரத்தை அடைவதற்கும் ஆண்டவர் இந்த பிள்ளையை கர்த்தர் ஞானஸ்தானத்தினால் கிடைத்த கிருபையினால் நிலைநிற்க காக்கும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசுவினுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்தாவின் சமாதானம் வழிநடத்தல் யோவான் ஜாய்சனுமோடும் பெற்றெடுத்த பெற்றோர்களோடும் கர்த்தர் இன்றும் என்றும் சதாகாலம் தங்கி வழிநடத்தி காப்பாராக, ஆமேன். நாம் தொடர்ந்து 2வது பாடலை பாடுவோம். 163வது பாடல். இந்த மகிழ்ச்சி நிறைந்த காலை நேரத்தில் நம்மதில் நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராய் வந்திருக்கிற நம்முடைய மூத்த போதக தந்தை அருள் திரு சி எல்லப்பன் பிரசாத் ஐயர் அவர்கள் இந்த நாளுடைய இறை செய்தியை நமக்கு வழங்குகிறார்கள். அவர்களை என்னுடைய சார்பாகவும் சபையினுடைய பொறுப்பாளர்கள் உங்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் ஞான ஸ்நானம் பெற்ற ஆயருடைய குடும்பத்தின் சார்பாக அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் ஆண்டவரும் பெத்லேமில் பாலகனாய் பிறந்து நம்மை மீட்டு கொண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும்
அன்பான ஆயர்களே, திருச்சபையின் மக்களே, புதிதாய் இறைராஜ்யத்தின் பிள்ளையாக முத்தரிக்கப்பட்ட பிள்ளைகள் பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் தேனைக்கு எடுத்துக்கொண்ட அருளுரை பகுதி, வாசி கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி, எசையா தீர்க்கனின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை மீண்டும் ஒரு முறை வாசித்து தியானிப்போம். கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்கிறேன், என் கடவுளுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் அலங்காரப்பாகை தரித்து கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளை தரித்து தன்னை சிங்காரித்து கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக இரட்சண்யம் என்னும் வஸ்திரத்தை அவர் எனக்கு உடுத்தி நீதி என்னும் அங்கி எனக்கு தரிப்பித்தார். பூமி முளைகளை கிளம்ப செய்வது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைக்க செய்வது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க செய்வார். சியோனின் நியாயம் வெளிச்சம் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டி போலவும் வெளிப்படும் மட்டும் சியோன் நிமித்த நான் மௌனமாயிரேன், எருசலேம் நிமித்த நான் அமர்ந்திரேன். ஜாதிகள் உன் நியாயத்தை பார்ப்பார்கள், சகல ராஜாக்களும் உன் மகிமையை காண்பார்கள். புது பேர் ஒன்றை நீ பெறுவாய், அது கர்த்தரின் வாய் உரைத்து குறிப்பிடும் பேர். கர்த்தரின் கையில் நீ அலங்காரமான கிரீடமாவாய், உன் கடவுளின் கரத்தில் ராஜபாகையாவாய் என்பது. செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, கிருபையினாலே எங்களை ஆட்கொள்ளுகிறவரே, அளவில்லாத அன்பினாலே நேசிக்கிறவரே, பரிசுத்த நாளுக்காக நன்றி படைக்கிறோமை, துதிக்கிறோமை, போற்றுகிறோம், புகழ்கிறோம். இந்த நாளினுடைய தேவவசனத்தை கேட்கிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு ஈவாய் தந்தருக்கு நன்றி கர்த்தாவே. நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற நாளிலே எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் நினைவுகளையும் உம்முடைய பரிசுத்த ஆவினாலே தூய்மைப்படுத்தி காத்தருளும். கேட்கிற ஆர்வத்தை ஆண்டவரே அவைகளினாலே விசுவாசம் பெருக அருள் புரியும். மீட்பர் வழியாக மன்றாடுகிறேன் கர்த்தாவே, ஆமீன். அன்பானவர்களே, 25ஆம் தேதி ஆண்டவருடைய பிறப்பின் நன்னாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடினீர்கள் அல்லது கொண்டாடினோம். அவருடைய வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் ஒரு முறை நாம் தேவாலயத்திலே கூடி அவருடைய வார்த்தைகளை இந்த நாளில் மகிழ்ச்சியோடு கேட்க இறைவன் அருள் புரிந்தார். இந்த நாள் தீர்க்கன் இஸ்ரவேல் மக்களின் ஒரு மகிழ்ச்சியின் பாடலை இங்கே குறிப்பிடுகிறார். அந்த மக்களின் மகிழ்ச்சியை கீதங்களாக இங்கே பாடியிருக்கிறார். பாபிலோன் சிறையின் அந்த மக்கள் விடுபட்ட போது அந்த மக்களுடைய வாழ்வின் மகிழ்ச்சியை கர்த்தர் எப்படி கொடுத்தார் என்பதற்கு புகழ்ந்து பாடுகிற ஒரு பாடல். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய திருநாடானது விடுதலை பெற்ற பொழுது நடுநிசையில் பட்டாசுகள் வெடித்து மகிழ்ந்து பாடினார்கள். பாரதியார் பாடலையும் பாடினார்கள். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அந்த மகிழ்ச்சியின் கீதங்கள் மக்கள் மத்தியிலே எழுந்தது. அந்த நாளிலே அது பெரிய ஒரு உத்வேகம், பெரு ஊவகையும் கொண்ட நாள். இதே போன்றுதான் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக பாபிலோன் சிறைந்து அவர்களை கடவுள் போரோஸ் வழியாக விடுதலையாக்கப்பட்ட போது தாங்கள் வந்து சேர்ந்த அந்த நாட்டிலே, தங்கள் தாய் நாட்டிலே கடவுளை புகழ்ந்து பாடுகிற ஒரு பாடல். 126ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், சியோனின் துன்ப நிலையை கர்த்தர் மாற்றின போது சொப்பனம் காண்கிற போல் இருந்தோம். எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்பதை கனவு கண்டிருந்தோம். கனவில் தான் நாங்கள் விடுதலையின் வாழ்வை கண்டோம். ஆனால் அது இன்றைக்கு நேரடியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாபெரும் செயலை கடவுள் தம் மக்களுக்கு விடுதலை தந்தார். கர்த்தருடைய கரம் தன் மக்களை விடுதலையாக்கியது என்பதை எங்கள் வாழ்வின் கனவை நனவாக்கினார் அல்லது நிறைவேற்றினார் என்று பாடுகிறான். ஆகவேதான் சொல்றார், அப்போது எங்கள் வாய் நகைப்பினாலும் எங்கள் நாவு ஆனந்த களிப்பினாலும் பாடியது. அந்த வெற்றியின் வாழ்வை, விடுதலையின் வாழ்வை
அவர்கள் ஆனந்தமாய் கொண்டாடினார்கள். அவர்கள் நாவுகள் கடவுளை துதித்து பாடியது. ஆகவே கடவுள் மீட்பை அருளுகிறவர். அடிமையின் தனத்தை கடவுள் விரும்பவில்லை. எந்த மனிதனானாலும் சமுதாயமானாலும் ஒரு நாடானாலும் அடிமைப்படுவதை கடவுள் விரும்பவில்லை. ஆகவேதான் பாபிலோன் சிறை இருக்கிற மக்களை பாரசீக மன்னனை எழுப்பி கோரிசை அந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். அன்பானவர்களே, எனக்கு வேற ஒரு கண்டிப்பான கட்டளை தம்பி கொடுத்துட்டார் ஐயர். நீண்ட நேரம் எடுக்காதுங்க. இந்த செய்தியை கொடுப்பதிலே மகிழ்ச்சி. ஏனென்றால் என்னுடைய இளைய நண்பன் பிள்ளையின் தாத்தா துரை அவர்கள் என்னுடைய இளைய கால நண்பர் என் ஊரில். அது ஒரு மகிழ்ச்சி. சுகுமார் என்கிற இளைய தம்பி ஒரு போதகன், இரட்டிப்பான மகிழ்ச்சி. இன்னொன்று என்னுடைய ஆசான் அருள் திரு ஐசக் மூன் ஆற்றிய திருச்சபையில் ஆற்றுவது மூன்றாவது மகிழ்ச்சி. இந்த நாளில் மீண்டுமாக குணத்தில் கொள்வது மக்களின் பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து அவர்களுக்கு மன்னிப்பின் வாழ்வாக விடுதலை தருகிறார். மன்னிக்கிற இடத்திலே உடைந்த உறவுகள் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது, உறவுகள் பலப்படுத்தப்படுகிறது. அவைகளினாலே பிரிந்த மக்கள் ஒன்று கூடி உறவுகளினாலே ஒரு மன்னித்து பெருமகிழ்ச்சி கொள்ளுகிற ஒரு நாள். இஸ்ரவேல் மக்களின் சகல அக்கிரமங்களையும் பாவங்களையும் இறைவன் மன்னித்து அவைகளினால் அடிமைப்பட்டு போன மக்களை இறைவன் தன் மன்னிப்பின் அன்பை விடுதலையாக தருகிறார். மீண்டும் இறைவனுக்குள் அவர்கள் உறவு கொண்டார்கள். ரீயூனியன் வித் காட். கடவுளோடு மீண்டும் அந்த உறவு கொள்வதற்கு இறைவனின் அன்பே மேலானது. அவர்கள் அதை பெரிதாக எண்ணுகிறார்கள். எத்தனை அன்புள்ளவர்! இத்தனை பாவங்கள் அக்கிரமம் நிறைந்து அடிமைத்தனத்தில் வாழ்ந்த எங்களுக்கெல்லாம் இறைவன் தன் அன்பை அதிகமாக வெளிப்படுத்தி மீட்பை தந்தார். மன்னிப்பின் வெளிப்பாடுதான் விடுதலை. விடுதலையின் வெளிப்பாடுதான் உறவுகளின் பலம். மக்கள் இறைவனை புகழ்ந்து பாடுகிற அந்த பாடல் இறைவனோடு தங்களை இணைத்து கொண்ட அந்த பெருமானுடைய கிருபையின் வாழ்வை எண்ணி அகமகிழ்ந்து பூரித்து பாடினார்கள். கணவன் மனைவி என்கிற வாழ்விலே பிரிந்து போன மனைவி கணவன் மனைவியை தேடி அன்பு கூர்ந்து அவளை மீண்டும் தன்னோடு இணைத்துக் கொள்ளுகிற போது மனைவி மகிழ்ச்சி அடைகிறாள், அகமகிழ்கிறாள், கணவரோடு ஒன்றாக இணைகிறாள். தனை ஆண்டுகள் பிரிந்து கிடந்தேனே, உன் அன்பை நான் அறியாமற் போனேன், உணராமல் போனேன், அதை உணர செய்தாய். என்னை நோக்கி வந்து நான் விலகி போனவளை நீ தேடி வந்து என் மீது அன்பு கொண்டாயே என்று பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறாள். தன் கன்னடத்திலே சேர்ந்த அந்த மகிழ்ச்சி கொண்டாடுகிறாள். சியோன் என்கிற இஸ்ரவேலர்களை பெண்ணாகவும் இறைவனை மணவாளனாக பாவித்து பாடின பாடல். தன்னை விட்டு விலகி போன இஸ்ரேல் என்கிற நாடு அந்த பெண்மைக்கு ஒப்பிடுகிற அந்த ஒப்பனையிலே அவர்களுக்கு கடவுள் காட்டின அன்பை எண்ணி பார்த்து இறைவனோடு ஒன்றிணைந்து பாடினார்கள். ஆகவே தோட்டத்தில் மலரானது அல்லது செடியானது வளர்ந்து கனி கொடுப்பதை போல ஒரு முளை கிளம்பி வருவதை பார்க்கிற ஒரு விவசாயி தன் நிலத்திலே அந்த விதையானது முளைத்து வருவதை கண்டு மகிழ்வதைப் போல ஒப்பனையார பாடல்கள். அப்படி அவன் உலகத்தினுடைய இயற்தன்மையை வைத்து இறைவனின் அன்பையும் அதனால் மக்கள் பெறுகிற வாழ்வையும் விதைகள் முளைத்து வருகிற போது அவர்கள் அடைகிற மகிழ்ச்சி, அது பலன் தருந்து செடியாக மலர்கிற தோட்டத்திலே அதனுடைய மகிழ்ச்சியை பற்றி இறைவனோடு மக்கள், இறைவன் மக்களை அணைத்துக் கொள்ளுகிற அன்பிற்கு ஒப்பனையாக பாடின பாடல்கள். ஆகவே அழகிழந்தவளாய், எல்லா நிலைகளையும் இழந்தவளாய், தன் சுயநிலை இழந்தவளாய் இருந்த தன் மனைவியை அழகுபடுத்துகிறான் கணவன். பாவத்தினாலே சிறைகூடத்திலே நொறுக்கப்பட்ட மக்கள், தன் நிலை இழந்த மக்கள், தகுதி இழந்த மக்கள், தங்களுக்கென்று எந்த தகுதியும் இல்லை என்று அல்ல அங்கலாய்த்து இரவும் பகலும் வேதனையின் கண்ணீரிலே வாழ்ந்த மக்கள் அழகுபடுத்தப்படுகிறார்கள். தி பிரைட்டல் குளோரி. ஒரு பெண்ணினுடைய அழகை பற்றி பேசுகிறார். தி பிரைட்டல் பியூட்டி. அழகான ஒரு பெண்ணாக இஸ்ரவேலில் அழகான மக்களாக உருவாக்கினார்.
அதனால் அலங்கார பாகை, மணவாளன் அலங்கார பாகை தரித்து கொள்வதும் மணவாட்டி நகைகளை தரித்து கொள்ளுகிற ஒரு மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு சூழ்நிலையை சொல்றார். திருமணத்திற்கு போகிற போது மணவாளன் அலங்காரமாக இருப்பதும் பெண்கள் நகையணிந்து விலை உயர்ந்த பட்டுடைகளை அணித்து வருகிற போது இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, ஒரு தோற்ற அழகாக இருக்கும். அப்படி இஸ்ரவேல் மக்களை அழகுபடுத்தினார். தன் சுயநிலையை இருந்தவர்கள், தன் நிலையை இழந்தவர்கள், பார்ப்பதற்கு கோரமான நிலையிலே உழைத்துக் கொண்டிருந்த மக்கள் இப்போது சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டு தாய் நாட்டில் இருக்கிற போது இறைவனின் அந்த அழகுபடுத்திய நிலை எண்ணி இந்த பாடலை பாடுகிறார். ஆகவேதான் ரட்சண்யம் என்னும் வஸ்திரத்தை உடுத்தினார், மீட்பு என்கிற உடை எங்களுக்கு தரித்தார், விடுதலை என்கிற உடை எங்களுக்கு தரித்திருக்கிறார். எவ்வளவு அழகான உடை எங்களுக்கு தரித்திருக்கிறார். அடிமையின் உடையை களைத்தெறிந்து விடுதலையின் உடை எங்களுக்கு தரித்தார். ஆகவே அந்த மன்னிப்பினாலே, இறைவன் தந்த மன்னிப்பினாலே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டோம். இறைவன் எங்களை நீதிமானாக்கினார். சகல பாவங்களை மன்னிப்பதனால் நாங்கள் குற்றமற்றவர்களாக தீர்க்கப்பட்டோம். அன்பானவர்களே, நியாயம் வெளிச்சமாகவும் நீதி தீவெட்டி போல எரிய வேண்டும் என்று சொல்றார். ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, உங்கள் நியாயம் தண்ணீரை போல உங்கள் வாசல்களிலே புரண்டோடுவதாக. கடவுளால் மன்னிப்பை பெற்று மீட்கப்பட்ட மக்களே, நீங்கள் சமுதாயத்தில் நீதி செய்ய வேண்டும், நியாயத்தை செய்ய வேண்டும், அது வெளிச்சமாய் பிரகாசிக்க வேண்டும். அந்த மக்களுக்கு சொல்ற, இவ்வளவு விடுதலை பெற்ற பிறகு நியாயத்தை செய்யாமல் நீதியை செய்யாமல் உலகத்தில் வாழ வேண்டாம். இந்த நாட்டில் அப்படி வாழாத, அப்படி நீங்கள் நீதி நியாயம் செய்கிற போது சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் என் மகிமையை காண்பார்கள், என்னை அறிந்து கொள்வார்கள். இந்த மக்கள் இத்தனை நீதியும் நியாயமாய் வாழ்கிறார்கள் என்றால் இறைவனுடைய மீட்பின் வாழ்வை பெற்றதினாலே, மன்னிப்பை பெற்றதினாலே இவர்களும் நீதியுள்ள மக்களாக வாழுகிறார்கள். ஆகவே கடவுள் கொடுக்கும் தகுதி அது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கிடைத்த தகுதி. உலகம் பார்க்கிற நியாயம் அல்ல கடவுள் கொடுத்தது. பெரிய நீதிமான்களும் அரசர்களும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நீதியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஆகவேதான் கடவுளுடைய கரத்தில் நீ கிரீடம், கிரீடம் எதற்கு ஒப்பாகும்? மகிமைக்கு, புகழுக்கு ஒப்பாகும். கடவுள் உன்னை மகிமையினாலும் புகழினாலும் உயர்த்துகிறார். அவருடைய கரத்தில் இரு, அவரை விட்டு விலகாதே, ராஜ பாகையாவாய். அன்பானவர்களே, இது இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி அல்ல. தீர்க்கன் வருகிற மேசியாவினுடைய வாழ்விலே உலகம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்வை ஒப்பனையாக பேசுகிறான். இஸ்ரவேலுக்கு பாபிலோன் கிடைத்த வாழ்ந்த மக்கள் பாடின பாடலை, இறைவனுடைய அன்பை இயேசு கிறிஸ்துவிலே காணும்படி செய்கிறான். ஆகவேதான் காலம் நிறைவேறின பொழுது கடவுள் தன் குமாரனை இஸ்ரவேலுடன் பிறப்பவராக நியாயப்பண பிரமாணத்துக்கு உட்பட்டவராக அனுப்பினார். இல்லையா? கலாத்தியர் 4 வாசித்தீர்கள். 7ஆம் வசனம் ரொம்ப அழகான வசனம். இனி நீங்கள் அடிமை அல்ல, சுதந்திரவாளிகள். இனி நீங்கள் யார் அல்ல? அடிமை அல்ல, சுதந்திரவாளிகள். பாவத்திற்கும் பிசாசுக்கும் நித்திய மரணத்திற்கும் நீங்கள் விலக்கப்பட்டவர்கள், அதிலிருந்து விடுதலையானவர்கள். அந்த விடுதலையை உலகத்தில் பெத்லகேமில் பாலகனாய் பிறந்த இயேசு கிறிஸ்து வளர்ந்து ஊழியங்கள் செய்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுதினாலே பாவ மன்னிப்பு அருளினார். அப்படியானால் நாம் சுதந்திரவாளிகள், நாம் தத்தெடுக்கப்பட்டவர்கள், அடாப்டட் சன்ஸ், அடாப்டட் டாட்டர்ஸ். இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும் நாம் கடவுளை அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை சுவீகரிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துனாலே. இறைவனை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தந்தை என்று அழைக்க முடியும். ஆனால் அவரை விசுவாசிக்கிற மக்களாகிய நாம் இறைவனை தந்தையே என்று அழைக்கிற உரிமையை நமக்கு தந்திருக்கிறார். கடவுள் ராஜ்யத்தின் மக்கள் என்ற உரிமையை தந்தார். ஆகவே அந்த நாளில் இனி நீங்களும் நானும் அடிமை அல்ல, அருமையான பிள்ளை. இந்த நாளில் ஜாய்சன் ஞானஸ்தானம் பெற்றது. இந்த ஞானஸ்தானத்திலே கடவுள் சகல பாவமர் அந்த பிள்ளையை நீக்கி அல்லது விடுதலையாக்கி தன்னுடைய பிள்ளையாக பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த பிள்ளை இப்போது கடவுளுடைய கரத்திலே அவருடைய கிரீடமாய் அலங்கார பாகையாக வளருவான். வசனம் அழகாக சொல்லி முடிக்கிறார். ஞானத்திலும் கடவுளுக்கு பயப்படும் பயத்திலும் பிள்ளை வளர்ந்து வந்தார்.
கடவுளின் பிள்ளையாகிய ஜெய்சன் ஞானத்திலும் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்திலும் வளர்ந்து வர பெற்றோர்கள் அந்த விசுவாச வாழ்வுக்குள் பிள்ளையை வளர்க்க வேண்டும். அதனாலே கடவுளின் பிள்ளையாக்க அந்த பிள்ளை முத்தரிக்கப்பட்டது. வாசிக்கேட்ட நற்செய்தி பகுதியில் 2 வயதான மக்களுடைய ஒரு அருமையான தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். சிமியோன் தாத்தா பிள்ளையை கரங்களில் ஏந்தி கொண்டு, ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டன, நான் சமாதானத்தோடு போகிறேன், தன் மரணத்தை குறித்து அறிவிக்கிறார். இன்னொன்று, இந்த குழந்தை உலகத்தை ரட்சிக்க போகிறது, மரியாளே உன் இருதயத்தை ஒரு பட்டயம் ஊடுருவி பாயும், இவர் மரிப்பார். ஒரு நீதி உள்ள மனிதன், கடவுளுக்கென்று அர்ப்பணித்தவன். சிமியோன் இஸ் ரைச்சஸ் அண்ட் டிவோட்டட் பர்சன். நீதி உள்ள மனிதன், கடவுளுக்கென்று அர்ப்பணித்தவன். இஸ் வெயிட்டிங் ஃபார் த கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக ஆலயத்திலே காத்திருந்தவன். எப்போது அந்த மேசியா வருவார்? இந்த இயேசு என்கிற குழந்தையை பார்த்த உடனே, நான் காத்திருந்த இந்த மீட்பர் இந்த உலகத்தில் பிறந்து விட்டார் என்று அங்கிருக்கிற மக்களுக்கு சாட்சி பகர்ந்தான். இவர்தான் உலக ரட்சகர், இவர்தான் நித்திய வாழ்வை கொடுக்கிறவர். The eternal future is the eternal future. இந்த child is the eternal future. இந்த குழந்தை தான் உலகத்திற்கு நித்தியமான வாழ்வை கொடுக்கிற ஒரு ரட்சகர். இந்த இயேசுதான் உலகத்திற்கு கொடுக்கிறவர். ஆகவே அந்த ஒப்பனையை பண்ணி நம்மையெல்லாம் அந்த ரட்சிப்பின் வாழ்வுக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்து பாடுபடி சொல்லுகிறார். அவருடைய கண்கள் ரட்சகரை கண்டன. சிமியோன் தாத்தா, his eyes have seen the Lord's Savior. கர்த்தரால் அனுப்பப்பட்ட ரட்சகரை அவருடைய கண்கள் கண்டன. இன்றைக்கு நம்முடைய கண்களும் நம்முடைய மன விசுவாசிகளும் விசுவாசமும் இந்த உலகத்தில் ரட்சிப்பை கொண்டு வந்த, நமக்கு எல்லாருக்கும் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் மீட்பை கொண்டு வந்த ஆண்டவரை துதித்து பாடும். வர்ஷிப் அண்ட் அடோர் ஹிம். அவரை தொழுது கொள்ளுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள். உங்களுக்கு எனக்கு உலகத்தின் மக்களுக்கு நித்தியமான வாழ்வை தர தன்னையே அர்ப்பணித்தவரை புகழ்ந்து பாடுங்கள். இது யாருக்காக கொடுக்கப்பட்ட வாழ்வு? இட் இஸ் எ யுனிவர்சல் சால்வேஷன். உலகம் அனைத்திற்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த ஒப்பனையை புதிய ஏற்பாட்டில் இயேசு என்கிற மேசியா வழியாக உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை மகிழ்ந்து களி கூறும்படி சொல்லுகிறார். இவர் இஸ்ரவேலுக்கு மகிமை உண்டாக்க வந்தவர் மட்டுமல்ல, உலகத்திற்கு மீட்பை கொடுக்க வந்தவர் என்று அறிக்கையிடுகிறான். இவர் மட்டுமல்ல, அந்த தாய் அன்னாள் என்கிறான் தாயும், அந்த ஆலயத்தில் வயதான காலத்தில் 2 பேரும், the world people witness the Christ, கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர்ந்தார்கள். இன்றைக்கு உனக்கும் எனக்கும் உங்களுக்கு எனக்கும் நாம் கடவுளையே தந்தை என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிற நாம், பாவம் பிசாசு மரணம் இவைகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினவர், நாம் கடவுளின் பிள்ளை என்று ஞானஸ்தானத்திலே நம்மை முத்தரித்தவர். ட்ரஸ்ட் அண்ட் கான்பிடென்ட், விசுவாசி உறுதியாக. ட்ரஸ்ட் அண்ட் கான்பிடென்ட், கிரைஸ்ட் இஸ் யுவர் சேவியர், இஸ் மை சேவியர். கிறிஸ்துதான் என்னுடைய ரட்சகர் என்பதை உறுதியான நம்பிக்கையிலே அறிக்கையிடு. நமக்கு எப்படிப்பட்டதை கொடுத்திருக்கு என்றால், லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் மகனை அழைத்து, யார் அந்த மகன்? தந்தையை விட்டு, தந்தையின் ஆலோசனை அன்பை கரிசனையை விட்டு கடந்து போய் சொத்துக்களை பிரித்து கொண்டு தகாத வழிகளிலே தீயோரோடு சேர்ந்து பணத்தை அடித்து வாழ்வதற்கு இடமில்லாமல், உண்பதற்கு உடையில்லாமல், உண்பதற்கு உணவில்லாமல், உடுத்துவதற்கு உடையில்லாமல் சீர்கெட்டவனாய் தந்தையின் அன்பை நினைக்கிறான். எல்லாம் இழந்த பிறகுதான் தந்தையின் அன்பை நினைக்கிறான். எத்தனை அன்புள்ள தகப்பன்! என் தகப்பன் வீட்டுக்கு போகிற வேலைக்காரனாக போகிறேன் என்று வந்தபோது கந்தலும் அழுக்குமாய் வந்தவனை தூரத்திலிருந்து பார்த்து அவனை அரவணைத்து ஏற்றுக்கொண்டார். எப்போது ஒருவன் மனம் திரும்பினான் அப்போதே கடவுள் அவனை அரவணைக்கிறார். கடவுளின் அன்பை நம் உள்ளங்களில் உணர்கிற போதே நாம் மனம் மாறுகிறோம், மனம் திரும்புகிறோம். கடவுளின் அன்பை நம்மை மனம் திரும்பும்படி செய்கிறது. அவன் தந்தையின் அன்பை உணர்ந்தான், மனம் திரும்பினான். மகன் தந்தையை நோக்கி வருகிற போது தகப்பன் அரவணைத்து கொண்டார். அன்பானவர்களே, வேலைக்காரனை அழைத்து இவனுக்கு வஸ்திரங்களை, உயர்ந்த வஸ்திரங்களை தரிப்பியுங்கள். 22ஆம் வசனம் லூக்கா 15:20. மோதிரத்தை அணியுங்கள், புதிய பாதரட்சைகளை அணியுங்கள். போனவன் வந்து விட்டான் என்று தன் குடும்பத்தின் தகுதியை போலவே அவன் தகுதி உள்ளவனாக்கினார். அவனை மன்னித்து, தான் ஒரு செல்வந்தன்,
தன்னுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தார், அப்படியே அவன் மகனை மாற்றிவிட்டார். நம்மையும் கூட பாவத்தில் இருக்கிற நம்மை, பிசாசுக்கு அடிமைப்பட்ட நாம், உலக ஆசைகளினால் விழுந்து போன பலவீனமான நம்மை இறைவன் தம் வார்த்தைகளினாலும் கிறிஸ்துவின் வழியாக நம்மை அலங்கரித்திருக்கிறார். அலங்கார உடைய தரித்திருக்கிறார். தன்னை போலவே தன் ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய நம்மை தம் ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்குரிய மகிமையின் வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த மகிழ்ச்சியான வாழ்வை, இந்த அற்புதமான வாழ்வை ஈவாக, இலவசமாக, பாடுபடாமல், எந்த கஷ்டம் படாமல் அவரே கிருபையாய் தந்தார். அந்த இலவசமாக கொடுத்த அந்த மீட்பின் வாழ்வை இந்த உலகத்தில் நாம் அவருடைய மகிமையில் வாழுகிறோம். we are redeemed and righteous people. நாம் மீட்கப்பட்டவர்கள், நீதியின்மான்கள். so rejoice in Christ. நாளிலே ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள், களி கூறுங்கள், அவரை தொழுது கொள்ளுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள், அவரை குறித்து சாட்சி பகருங்கள். proclaim the gospel. he is the meatper, he is the redeemer. அவர்தான் உலக ரட்சகர் என்பதை கூறி அறிவிங்கள். இந்த 3 காரியங்கள்: தொழுது கொள்ளுங்கள், புகழ்ந்து பாடுங்கள், அவரை குறித்து சாட்சி பகருங்கள். இப்படி அருளப்பட்ட மீட்பின் வாழ்வுக்குள் நீங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து அவருக்கு சாட்சி பகர கர்த்தரின் திருநாளிலே உங்களை என்னையும் திருவசனங்களினாலே ஆசீர்வதிப்பாராக்க. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று ஸ்தோத்திர பலி. கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சேருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தில் பரிசுத்தாவியை இருந்து எடுத்துக்கொள்ளாதேரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி ஜெபம் செய்வோம். விற்றையர் அவர்கள் நம்மை கேட்ட செய்திக்காக, ஞானஸ்நானம் பெற்ற குடும்பத்திற்காக, நம்முடைய சபை மக்களுக்காக ஜெபிப்பார். சொல்ல முடியாத ஈவுகளினாலும் அளவிட முடியாத ஆசீர்வாதங்களினாலும் நித்தமும் தாங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, கேட்டுப்போய் சபிக்கப்பட்ட எங்களை உமது நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மீட்டுக் கொண்ட இரட்சகரே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற வண்ணமாய் எங்கள் எல்லாரையும் குடிவரச் செய்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உமது திரியேக நாமத்திற்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் மன்றாட்டுகளையும் ஏறெடுக்கிறோம். 2020ஆம் ஆண்டின் கடைசி நாட்களிலே பிரவேசிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த ஆண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் கிறிஸ்து லுத்தரன் திருச்சபையின் விசுவாச குடும்பத்தாரோடு சேர்ந்து நாங்கள் இணைந்து இசைந்து உமது நாமத்தை போற்றி புகழ அருள் பாவித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். கேட்ட உமது திருவசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறவும், ஆண்டவரை நாங்கள் துதித்து பாடவும், ஆண்டுடைய திருவசனத்தை கூறி அறிவிக்கலாய் இருக்கவும் உமது ஊழியக்காரர்கள் வழியாய் கேட்ட செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிற பொழுது நீர் எங்களுக்கு ஒரு புது பெயரை கொடுக்கிறீர். உமது பிள்ளைகள் என்கிற ஞாம தயத்தை எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் பெயரால் எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆக்கும்படி அதிகாரத்தை கட்டளையிட்டு இருக்கிறீர் சுவாமி. இப்பொழுது நாங்கள் அடிமைதனத்தின் ஆவியை அல்ல, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு
அப்பா பிதா என்று கூப்பிடுகிற ஆவியை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஐக்கியத்தில், இந்த விசுவாசத்தில் பங்கு பெற்றிருக்கிற உமது ஜனம் அனைத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து லுத்தரன் திருச்சபையின் ஆயருக்காக, ஆயிரம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருவசனத்தையும் சாக்கிரமத்தையும் பரிமாறிக்கொள்ளுகிற பாக்கியமுள்ள வாழ்வை உமது அடியானுக்கு கட்டளையிட்டீர். இந்த ஆண்டு முழுவதும் அவரை தாங்கினீர், தப்புவித்தீர். இனியும் அவரோடு இருந்து அவரை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று வேண்டி நிற்கிறோம். விசேஷமாய் இந்த நாளிலே தன்னுடைய இரண்டாவது பிள்ளையை ஈவன் ஜாய்சன் என்கிற திருப்பெயரிலே ஞானஸ்நானத்தில் வழிநடத்தின அருள் திரு சுகுமாரையர் அவர்களையும் ஐரம்மாவையும் பிள்ளைகளையும் நினைவு கூறுகிறோம். மூத்த மகன் இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற பொழுது ஜாக்சனையும் நீர் ஆசிர்வதித்து இன்னொரு ஆண்டை தன்னுடைய மகனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பெற்றோர்கள் அகமகிழ்ந்து இந்த இரண்டு பிள்ளைகளையும் ஆண்டவருக்கேற்ற சிக்ஷையிலும் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதலும் ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளர்க்க பெற்றோர்களை நீர் காத்து வழி நடத்தும். ஞான பெற்றோர்களாய் நின்ற அருள் திரு மில்டன் ஐயர் அவர்களையும் திருமதி மடலையும் ஒரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளை விசுவாசத்தில் வளர்வதற்கு இவர்கள் அந்த பிள்ளையுடைய ஞானஸ்தானத்தை நினைப்பூட்டி எப்பொழுதும் இவருடைய ஜபங்களிலே தாங்கக்கூடிய ஆசுவாத்தை தாரும். விசேஷமாய் உமது வல்லமையான செய்தி எங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு உமது அடியாரும் மூத்த போதக தந்தையும் ஆகிய அருள் திரு சி பிரசாத் ஐயர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐரம்மா பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். இந்த நாளிலும் அழைப்பின் பேரில் வரவும் உமது மாறாத வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கிருபை செய்தீர். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஊழியங்களையும் வருகிற ஆண்டிலே கூட நீர் சிறப்பித்து கௌரவப்படுத்தி கனப்படுத்த வேண்டும் என்று வேண்டி நிற்கிறோம். அருள் திரு சுகுமார் ஐயர் அவர்களை ஊழியத்தில் பயிற்றுவித்து எல்லா நிலைமைகளிலும் ஸ்தல போதகராக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிற அருள் திரு சி துரையரசை அவர்களுக்காக, ஐரம்மா பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரையும் அவருடைய திருப்பணிகளையும் திருச்சபையும் ஊழியங்களையும் இந்த நாள் வரைக்கும் நீர் கரம் பிடித்து வழி நடத்தினீர். அநேக திருச்சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீர். இந்த ஆண்டு முழுதும் அவரை காத்த கடவுள் இனி வருகிற காலங்களிலே காத்து வழி நடத்த வேண்டும் என்று வேண்டி நிற்கிறோம். பிள்ளைகளை தூர இடத்துல இருக்கிற பொழுது இந்த மூத்த மகள் தன்னுடைய டாக்டர் பட்டத்தை முடித்து தன்னுடைய வீட்டிற்கு திரும்புகிற நிலைமையில வரைக்கும் நீ காத்து கொண்டி சுவாமி. தொடர்ந்து மகளோடும் மகனோடும் உமது திவ்ய பிரவாகம் இருந்து காக்க வேண்டும் என்று வேண்டி நிற்கிறோம். எங்களுடைய கிறிஸ்து லுத்தரன் திருச்சபையினுடைய தலைவர், செயலர், பொருளருக்காக, முகாம் அங்கத்தினர்களுக்காக, உப தலைவருக்காக, இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற விசுவாச வித்துக்கள் அனைவருக்காக, அழைப்பின் பேரில் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களுக்காக, குடும்பங்களுக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை காத்துவிட்ட கடவுள் வருகிற புது வருஷத்துல கூட புது ஆசீர்வாத நன்மைகளினாலே, புதிய கிருபைகளினாலே, புதிய ஆசீர்வாத நன்மைகளினாலே நிறைவாக்க வேண்டும் என்று வேண்டி நிற்கிறோம். இம்மட்டும் இம்மானுவேலாக இருந்த காத்த கடவுள் இனி வருகிற காலங்களிலும் எங்களுக்கு எபனேசராயிருந்து காத்துவிட வேண்டும் என்று நேச கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் மிக அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற நம்முடைய திருச்சபையின் உடன் விசுவாச குடும்பங்களே, இந்த மகிழ்ச்சி நிறைந்த காலை நேரத்தில் மீண்டுமாய் இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நாம் நம்முடைய கார்டில் பிரிண்ட் பண்ணி கொடுத்திருக்கிற பிரகாரம் தொடர்ந்து நம்முடைய பண்டிகை கால ஆராதனைகள் நடைபெறும். வருகிற 31 சாயங்காலம் 6:30 மணி அளவிலே வருட முடிவின் ஆராதனை நமக்கு மிக சிறப்பாக நடைபெறும். திருவிருந்தோடு கூட குறித்த நேரத்தில் வந்து கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல புது வருட ஆராதனை காலை நேரத்தில் 6:30 மணி அளவிலே அதுவும் திருவிருந்தோடு கூட நடைபெறும். அதைத் தொடர்ந்து வருகிற முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் காலை 8:30 மணிக்கு வழக்கமான ஆராதனை திருவிருந்தோடு நடைபெறும். ஆகவே இந்த 3 ஆராதனைகளும் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெறும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த நாளிலே நமக்கு மிக சிறப்பான ஒரு நாள், இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நம்முடைய உடன் ஊழியரும் இந்த இடத்துல நம்முடைய இந்திரநாத் ஸ்டாண்டில் ஆயிருக்கு பின்பு எனக்கு முன்பாக உங்களை வசனத்தில் வழிநடத்திய, சாக்கிரமத்தில் வழிநடத்திய அன்பு சகோதரன் அருள் திரு சுகுமார் ஐயருடைய 2வது மகன் இவன் ஜாய்சன் அவர்கள் கடவுளுடைய ராஜ்யத்தில் இன்னைக்கு பிள்ளையாக முத்திரித்திருக்கிறார், புது பெயரை பெற்றிருக்கிறார்.
ஆகவே அவருக்கு ஐயர் அவர்களுக்கும் ஐயரம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் நம்முடைய சபையின் சார்பாக நம்முடைய பொறுப்பாளர்கள் சார்பாக வந்திருக்கிற நம்முடைய மூத்த போதகர் பிதாக்கள் சார்பாக ஐயரம்மா சார்பாக என்னுடைய ஸ்தோத்திரங்களை அன்பின் வாழ்த்துக்களை ஐயருடைய குடும்பத்தாருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஐயர் அழைத்திருந்தாலும் இந்த 3 பேரும் என்னுடைய வாழ்க்கையிலும் மிக மிக முக்கியமானவர்கள். என்னுடைய அருமையான எல்லப்பநாயர் அவர்கள் என்னுடைய தந்தையோடு உடன் படித்தவர், பணியாற்றியவர். துரைசேர் விக்டர் அவர்கள் 2 பேர் 2 கண்களை போன்றவர். என்னுடைய நிகழ்ச்சியிலும் எல்லா நிகழ்வுகளிலும் அவர்கள் இருப்பார்கள். ஆகவே அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் 3 பேரும் நம்முடைய ஆம்பர் சபை சங்கத்தில் தலைவர்களாக பல்வேறு நிலைகளில் இருந்து சபை மக்களை வழிநடத்தவர்கள். ஆக இன்றைக்கு அந்த 3 சிறப்பு விருந்தினர்களாக ஒருவேளை பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கின்ற அந்த ஒரு அர்த்தத்தோடு நான் அவர்களை பார்க்கிறேன். அவர் அந்த பிரசன்னத்தை தந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக, நம்முடைய திருச்சபையின் அருமையான பொறுப்பாளர்கள் சார்பாக, ஐயர் அவர்கள் சார்பாக நன்றிகளை ஸ்தோத்திரங்களை அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து இந்த அருமையான நிகழ்வு முடிந்த பிறகு 11:30 மணி அளவில் ஐயர் அவர்களுடைய நன்றி செலுத்தும் பிள்ளையினுடைய நன்றி செலுத்தும் ஆராதனை நடைபெறும். அதில் நீங்கள் பங்கு பெறுங்கள். நேரத்தில் வந்திருக்கிற ஐயருடைய பெற்றோர்கள், ஐயரம்மாவுடைய பெற்றோர்கள், அழைப்பின் பேரில் வந்திருக்கிற யாவருக்கும் ஸ்தோத்திரங்களை அன்பாய் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் காணிக்கை பாடலை பாடுவோம். 170வது பாடல், சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 என்ற பாடலை பாடி நாம் காணிக்கை செலுத்தி ஜெபத்தில் கடந்து செல்வோம். சமாதானம்
காட்டினாரே சமாதானம் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 அருளானந்த மோட்ச வழி காட்டினாரே அருளானந்த மோட்ச வழி காட்டினாரே நிலை நாட்டினாரே மொழி சூட்டினாரே நிலை நாட்டினாரே மொழி சூட்டினாரே சமாதானம் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 இவர்தாம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நான் விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் உம்முடைய நாமத்தை அறிக்கையிடுவதில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கவும் உமது வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதன் தன்மைக்கு ஏற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கப்படும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியானவரையும் பரத்திலிருந்து வருகிற மெய்யான ஞானத்தையும் என்னுடைய வேலூர் கிறிஸ்து லுத்தரன் திருச்சபையின் மக்களுக்கு ஆண்டவரை குடும்பங்களுக்கு தந்திர வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த 2020ஆம் ஆண்டின் கடைசி வாரத்தில் ஆண்டவரை நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். இந்த கடைசி பரிசுத்தமான தொழுகை வேளையில நடைபெற்ற ஞானஸ்நான நிகழ்வை கர்த்தர் ஆசீர்வதியும். வந்த எங்கள் அருமையான மூத்த போதக பிதாக்கள் ஆண்டவர் மீண்டும் ஒரு முறையை பாதப்படியில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். பிரயாணங்களை வாய்க்க செய்வதற்கு ஸ்தோத்திரம். ஊழியங்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில பங்கு பெற்றிருக்கிற எல்லா மக்களையும் அன்பாய் நினைவு கூறுகிறோம். விசேஷமாய் ஆண்டவரை சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டவர்களாக உறவுகளாக நண்பர்களாக ஆண்டவரை சபை மக்களாக பொறுப்பாளர்களாக கலந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் என் தேவன் பொறுப்பேற்ற ஆசீர்வதியும். என்னுடைய வேலூர் கிறிஸ்து லுத்தரன் திருச்செம்புடைய தலைவர் திரு பிரபு ஞானசெல்வம் அவர்களையும், செயலர் திரு விஜயகுமார் அண்ணன் அவர்களையும், பொருளர் திரு ஜான்சன் சார் அவர்களையும், ஆண்டவர் உதவி பொருளர் அருமையான டென்னியண்ணன் அவர்களையும் நான் நினைவு கூறுகிறோம். நிகழ்வுக்காக செய்த எல்லா ஏற்பாடுகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரை ஊழியங்களை ஆசீர்வதியும். திருச்சபையின் ஆண்டவரை கோயில் பிள்ளைக்காகவும் எலக்ட்ரிஷியனுக்காகவும் ஜெபிக்கிறோம். இல்லை பணியாற்றுகிற அவர்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக எல்லா குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். படைக்கப்பட்ட காணிக்கைகளை ஏற்று சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொண்டு ஆசீர்வதியும். எதிர்நோக்கி இருக்கிற புதிய ஆண்டு கர்த்தாவே எங்கள் சபை மக்களுக்கும் எங்களுக்கும் ஆண்டவரை ஆசீர்வாதமாய் அமையட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். எங்களுக்கு தாரும், எங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு நாமல் தீமையை ரட்சித்தருளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடைய சுவாமி. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆசீர்வாதத்தோடு போஷித்து வளர்ப்பேயோ இப்போதுமை தேடி வந்து மானதார போற்றினோ வாழ்ச்சலோகத்தில் காழிது
என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். 5 நிமிடம் அமர்ந்து செல்லுங்கள். ஐயர் அவர்கள் ஒரு வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல். கிறிஸ்துவுக்குள் அதிகமாய் நேசிக்கப்பட்ட எங்களுடைய திருச்சபையாக, குறிப்பாக இந்த நாளிலே கூட என்னுடைய 2வது மகன் இவான் ஜாய்சனுக்கு ஞானஸ்தானத்தை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்கும்படியாய் தந்த மேலான கிருபைக்காக முதலாவது நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். குறிப்பாக நான் இந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் முதலாவது நான் திருச்சபையினுடைய ஆயருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மத்தியிலே நான் கேட்குற போது மனமுகுந்து அவர்கள் கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை ஞானஸ்தானம். இது ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு இது. உன்னுடைய பிள்ளைகளுக்கு இங்கே கொடுப்பது என்பது எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி தான் என்று சொல்லி மனமுகுந்து அந்த ஆயத்தத்தை அவர்கள் கொடுத்தார்கள். எனவே முதலாவது நான் சபையினுடைய ஸ்தல போதகருக்கு, பொறுப்பாளர்களுக்கு நான் முதலாவது நான் நன்றி சொல்லுகிறேன். 2வதாக என்னுடைய ஆயர், என்னுடைய மகன் மேக்ஸ்வெல் முதல் சன் அவருடைய பர்த்டே இன்னைக்கு, அதாவது 28 பர்த்டே இன்னைக்கு. அவருக்கு ஞானஸ்தான டேட் 27th ஞானஸ்தான டேட். ஸோ என்னுடைய அதை நான் யோசித்து பார்க்கும்போது, கடவுளே என் பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கு ஒரே நாளில் ஞானஸ்தானம் கொடுக்கணும். ரொம்ப எனக்கு அந்த ஒரு நாளை நான் யோசித்து பார்க்குற போது 2020 அதாவது 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிற போது என் மகனுக்குடைய முதல் மகனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த டேட்லே என்னுடைய 2வது மகனுக்கு நான் ஞானஸ்தானம் இது கொடுத்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய அந்த நாள், அந்த டேட்டு. நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இதையே எங்களுடைய ஆயர் என்னை வளர்த்து ஆளாக்கி இறையியல் கல்லூரியை படிக்க வைத்து என்னுடைய வாழ்வும் என்னுடைய வழிநடத்தலும் செய்த என்னுடைய ஆயர், எங்களுடைய மூத்த ஆயர் அருள் திரு துரையரசு ஐயர்கிட்ட அதே கையால் எனக்கு கொடுத்த ஞானஸ்தானம், என் பிள்ளைகளுக்கு கொடுத்த ஞானஸ்தானம், எனக்கு கொடுத்த வாழ்க்கையினுடைய கல்யாணவுடைய ஆசீர்வாதத்துடைய அந்த இணைத்த நாள் எல்லாமே சேர்த்து எங்கள் ஆயர் கையில் நான் வாங்கினது. இது 2வது என்னுடைய மகன் கையில் வாங்கினது மிகப்பெரிய எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கடவுள் கொடுத்த இந்த நாளில். எனவே முதலாவது எங்களுடைய ஆயருக்கு நான் முதலாவது நன்றி சொல்லுகிறேன். 2வது எங்களுடைய மூத்த ஆயர் அருள் திரு எல்லப்பன் ஐயர் அவர்கள் எனக்கு ஆர்டினேஷன் கொடுத்து என்னை ஊழியக்காரனாக பணி அமர்த்தி என்னை அழகு பார்த்த ஆயர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். 3வது எங்களுடைய ஆயர், எப்பவுமே எனக்கு 2 பேர் 2 கண்ணு போல தான் சொல்லுவோம். விக்டரையரும் துரையர் சாயரும் 2 கண்ணு போல தான் எப்பவுமே நாங்கள் பார்ப்போம். பதவிகளுக்கு முன்பாக இருக்கும்போதே அதோடைய எங்களுக்கு அந்த ஒரு அன்பு என்னை நல்வழிப்படுத்துவது. ஐசிடியில் படிக்கிற போதும் அவர் சிடிசி அந்த இதில் சொல்லுகிற போது அப்பே ஒரு சில ஊழிய வழிமுறைகளை எனக்கு கற்றுக் கொடுப்பார். எனவே நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும், ஐயரே நீங்கள் வரணும், என்னுடைய மகனுக்கு நீங்கள் பெரிய பிள்ளைக்கு நீங்கள் பேப்டிஸ்ட் இருக்கும்போது சிறப்பு செய்தி நீங்கள் கொடுத்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு என்னுடைய 2வது மகனுக்கும் பேப்டிஸ்ட் கொடுக்குற ஐயரே நீங்கள் கலந்துக்கணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அந்த டேட்ல நினைவு கூறுறது போல இந்த டேட்லயே ஐயர் வரணும்னு நான் ஆசைப்பட்ட போது ஒரே ஒரு வார்த்தை சொன்ன ஐயர்கிட்ட. உடனே மகன் வருகிற போது அவரு மட்டும் வரல, கூட எங்க ஐயரம்மாவும் சேர்ந்து வந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எனக்கு. அதே போல எங்களுடைய ஆயர், நான் 2 பேரும் ஒன்று தான், வேலூர் என்பது அதை போல தான் நாங்கள் 2 பேர் இருக்கிறோம். எங்களுடைய ஆயர் அவர்கள் எனக்கு உண்மையிலே என்னுடைய மகனுக்கு ஞான பெற்றோர்களாக கிடைக்காத ஒரு பாக்கியம். ஒரு ஐயர் கையில் ஒரு ஞான பெற்றோராக இருந்து என் மகனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஏற்பாடெல்லாம் செய்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எனவே இந்த நாளிலே குறிப்பாக சபையுடைய பொறுப்பாளர்கள் மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்லுகிறேன். எப்பொழுது அண்ணன்கள் எனக்கு ஆலோசனை சொல்வார்கள், ஊழிய பயணத்திலே நீ இப்படி செய்ய வேண்டும், இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டும், ஊழியம் இப்படின்னு சொல்லி என் முன்னோடியாக இருந்த ஆசான் கடைசி தருணத்தில் நான் அவரோடு பணியாற்றின ஒரு வாய்ப்பு எனக்கு ஐசக் மூனையர்கிட்ட கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அவரும் அந்த ஊழிய பயணத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார், ஒவ்வொரு விஷயத்தில் ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பது. அதே போல் அவர்கள் மத்தியில் 40 ஆண்டுகள் மேலாக ஊழிய பயணத்தில் பொறுப்பாளர்கள் இருந்த அவர்களும் எனக்கு அந்த ஊழிய பயணம் எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஆசான்கள். எனவே அதனால் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்.
அதே போல் வந்திருக்கிறவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். சரியாக 11:30 கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் மீட்டிங் நடைபெறும். சபையார் மக்கள் யாவரும் கலந்து கொண்டு பிள்ளைக்கு உங்களுடைய ஜபத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களை நான் தயவோடு கேட்டுக்கொள்கிறேன். 11:30 ப்ரேயர் மீட்டிங் நடைபெறும். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்.